ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் அண்ட் ஏர்னிங் தமிழ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாரி கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம லேட்டாக வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா வந்து வேலை, அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஓப்பனிங் ஆனதுனால கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேலி செக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேலியை பற்றி அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ டேரெக்டாக இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் நீங்கள் செக் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா, அது பேசிக் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒன்றும் பேச வந்து சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டாலிங், அப்புறம் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் கம்பெனி க்ரியேஷன் எப்படி, அப்புறம் கம்பெனி எப்படி டெலிட் பண்ணுறது, இதுதான் வந்து நம்ம பெஸ்ட்டு பேசிக்காக வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேலி நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இருங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேலி நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். கூகுள் க்ரோமில் போய் டேலி ERP 9 செட்டப் எக்ஸிக்யூட்னு சொல்லி போட்டிங்கன்னா இங்கே நிறையா வரும். அதில் வந்து ஃபேக்கான எதுவும் வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. நான் முடிஞ்ச அந்த லிங்கை கூட கொடுக்க பார்க்குறேன். நீங்களே வந்து ஏற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் வந்து பெரிய விஷயம் கிடையாது. டேலி சொல்யூஷனில் இருந்து கொடுக்குறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும். டேலி சொல்யூஷனில் அந்த கம்பெனி தான் அதை ஓன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ டேலி சொல்யூஷன்லேருந்து ஏற்றுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய் கம்பெனி க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் நீங்கள் நிறையா ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக லேப்டாப்பில். அதனால் ஒன்றும் வந்து உங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்னு சொல்லி போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும், அது வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளே வந்தக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவேட்டு யுவர் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பார்க்காதீங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே என்ன கிடைக்காங்க, நம்ம டபிள்யூ இதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நேராக இதுக்கு வந்துடலாம். இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டா நம்ம உள்ளே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இங்கே கம்பெனி இன்ஃபோன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி, லாகின், ரிமோட் யூசர், இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போது பார்த்தீங்கன்னா கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே கம்பெனி க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை போய் நம்ம செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கம்பெனி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கே செலக்ட் கம்பெனியை ஒரு வாட்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோ கம்பெனிஸ் ஆன் டிஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எந்த கம்பெனியும் நீங்கள் இன்னும் உருவாக்கலை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம இப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேலியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, டேலியில் மெயினாக நம்ம எஸ்கேப் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லாம் Ctrl+M வந்து ப்ரெஸ் பண்ணணும், இங்கே காட்டியிருக்க மாதிரி. ஸோ அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டக்கு வெளியே வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து க்ரியேட் கம்பெனி அப்படிங்கிறத வந்து இந்த டேலிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து ஷார்ட்கட் கீஸ்லாம் ரொம்பவே வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா நம்ம அந்த வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்னா அதிலே பார்த்திங்கன்னா வந்து டாமினன்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அப்போனா நம்ம அமுத்துனா அதை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ரியேட் கம்பெனிக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ இங்கே வந்து நான் சும்மா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். ஷாஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டு இங்கே மெயில் அட்ரஸ் இருந்தால் மெயிலிங் நேம் கொடுக்கலாம், அட்ரஸ் இருந்தால் அட்ரஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ லேர்னிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் ஒன்றும் தேவையில்லை. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இப்போ வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா எப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் எஜுகேஷன் தானே பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஒன்றும் இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன் எதுக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்தியான்னு சொல்லி போடுறோம்னா ஸ்டேட் என்னன்னு சொல்லி கேட்குது. ஸ்டேட் தமிழ்நாடு. இதெல்லாமே நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபோன் நம்பரு, மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பரு, இமெயிலு, வெப்சைட்டு, இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கேட்டிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் எப்போயுமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், 1 ஏப்ரல் 2021. அதாவது 1 ஏப்ரல்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1 ஏப்ரலில் தான் எல்லா ஃபினான்ஷியல் இயரும் ஸ்டார்ட் ஆகும். முடிகிறது பார்த்திங்கன்னா 31 மார்ச் 3ஆம் மாதம் 31/3
வந்து முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்ம வந்து நார்மல் இயர்ஸ் பார்த்தோம்னா ஜனவரி டு டிசம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 1-4 தான் ஃபினான்ஷியல் இயர். ஃப்ரம்மு டூ பார்த்திங்கன்னா எப்போ எண்ட் ஆகுதுன்னா 31 மார்ச் வந்து முடியும். அதான் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்ஸ்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அடுத்து புக்ஸ் பிகினிங் நம்ம வந்து எப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கான டேட் இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து போடுவோம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டை போட்டு தான் இங்கே ஆரம்பிப்போம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு ஒன்றும் குழப்புற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே வந்துடலாம். கீழே வந்தால் இங்கே பேஸ் கரன்சி சிம்பிள் நம்ம இப்போ இந்தியான்னு சொல்லி செலக்ட் பண்ணனால நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சிம்பிள் வந்துருச்சு. அடுத்து வந்து ஃபார்மல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா INR இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். நம்ம ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி வந்துடலாம். இப்போ அக்செப்ட்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்துட்டா நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஷாஸ் லிமிடெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கம்பெனி எப்படி டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியை டெலீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பெனி வந்து உருவாகிடுச்சு. இப்போ இந்த கம்பெனியை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதாவது டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல F3 அப்படின்னு சொல்லி போட்டு கீழே கோட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கீழே எதுக்கெலாம் கோட் இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா Alt F3 வந்து ப்ரெஸ் பண்ணினா நம்ம வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அப்படியே இல்லைனா கூட இங்கே அந்த கம்பெனி இன்ஃபர்மேஷனுங்கிறத காட்டுது. இதை கிளிக் பண்ணி கூட நம்ம போயிடலாம். இப்போ இந்த இடத்துல போய் நம்ம ஆல்ட்ருக்கு போகணும் கம்பெனியை டெலீட் பண்ணுறதுக்கு. ப்ரெஸ் பண்ணால் இப்போ நம்ம கம்பெனிக்குள்ளே இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரு கொடுத்துட்டோன்னா நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறீங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு ஆர் யூ ஷோர்னு சொல்லி இன்னொரு வாட்டி கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய கம்பெனி டெலீட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து போட்டோம். அடுத்து வர சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் டேலி கற்றுக்கணும், யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்காங்க, யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எடுக்கல, பட் ஆனால் டேலியில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா டேலிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர். அதை கற்றுக்கிறதுங்கிறது நமக்கு தான் நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.